அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்போ இந்த அரிதான மனித பிறவை வச்சுக்கிட்டு நாம என்ன செய்யணும்? யோசிச்சு பாருங்க. நிறைய நிறைய தேவையில்லாத விஷயங்கள்ல போய் மாட்டிக்கிறோம். அதனால நம்ம ஏதோ ஒரு பர்பஸுக்காக, ஏதோ ஒரு குறிக்கோளுக்காக இந்த ஆன்மா பிறப்பெடுத்து இந்த பூமியில வந்திருக்கு. அப்ப வந்திருக்கும்போது நாம் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும்? ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், வயசாச்சு, இறந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மள மேல கேள்வி கேட்பாங்க. "நீ என்ன பண்ணிட்டு வந்த? எதுக்காக போன?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன உணரணும் இதுலேருந்து? நாம் ஒரு ஆன்மா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக உணர வேண்டும். எத்தனையோ ஜென்மங்கள், எத்தனையோ பிறவிகள் நம்ம எடுத்து வந்திருக்கோம். ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக இந்த ஆன்மா வந்திருக்கிறது. நாம் இந்த ஜென்மால வந்துட்டோம். ஆன்மீகம் அப்படின்றத பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு சொன்னா, பூஜைகளோ, கோவிலுக்கு போவதோ இது இல்லை. நான் ஒரு ஆன்மா என்று புரிந்து கொள்வதுதான் ஆன்மீகம். நாம் ஒரு ஆன்மா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, மரணம் இல்லை அப்படின்ற ஒரு புரிதல் வரும். அதுக்கப்புறம் இந்த உடலுக்கு தான் அழிவு, ஆன்மாவிற்கு அழிவு இல்லை அப்படின்ற ஒரு கருத்து நமக்கு வரும். நம்முடைய பத்ரிஜி சொல்லியிருக்காரு. நோ டெத் அப்படின்றே ஒரு புக்கு நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. மரணம் இல்லை அப்படின்னு. இந்த உடலுக்கு தான் அழிவு, ஆன்மாவிற்கு அழிவு இல்லை அப்படின்ற ஒரு ஞானம் நமக்கு கிடைக்கும். மரண பயம் இல்லா ஒரு வாழ்வு நமக்கு கிடைக்கும். சரிங்க, இதெல்லாம் சரி, ஆன்மீகம் அப்படின்னு சொல்றீங்க. நான் ஒரு ஆன்மான்னு நான் புரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நாம் உட்கார்ந்து மூச்சை கவனித்து, நாம் உள்ள போற மூச்சு, வெளியில வர மூச்சு, இதை மட்டும் கவனிச்சு நாம் ஒரு ஆன்மா என்பதை புரிந்து கொள்வதற்கு தியானம் மிக அவசியம். தியானத்தினால் ஞானம்.